குட் நியூஸ் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த மனுஷன் இருப்பான். அவனுடைய பேச்சு அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற யோசனையாக இருக்கும். அவனுடைய நடைமுறைகள் அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிற யோசனையாக இருக்கும். இருதயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் கர்த்தர் முகத்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். தேவையில்லாதது எதுவுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்முறைகளும் தேவையற்றதாகத்தான் இருக்கும். அதனால தான் உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்ப வேண்டும். நீங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவருடைய அநேகவருடைய காயத்தை ஆற்றும். உங்களுடைய செயல்முறையினால் அநேக பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால உங்களுடைய இருதயம் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கட்டும். ஹேவ் a nice day. God bless you.